எங்கள் ஊரில் சரியான மழை. குருவில கத்துது, நல்லா கரையை பிடிச்சிட்டு தான் நிற்குது. குருவி தான் மழையில ஏன் நினைச்சு பாவம். அந்த குருவி போடு என்ன தெரியுமா? அந்த குருவி குருவி அந்த குருவி இருக்குங்களா, அந்த குருவி தான் பாவம் குருவி. அப்போ இந்த இலையை பிடிச்சி கொடுத்தா மழையே பெய்ய முடியாது. உன் கொடையே கொடு. ஏன் சின்ன குடை என்ன வாங்கணும்? சின்ன கொடை தான் வாங்கணுமா? அதுக்கு ஆனா அதுக்கு பத்தாதே. அப்படியா? ஆமா. சரியான மழை தெரியுமா? மழை பெஞ்சனால நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டேன். எங்க அக்காலாம் ரெயின் கோட்டு போட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க பாருங்களேன், மழையே நின்று போச்சு. நான் லீவு போட்டேன், மழையே நின்று போச்சுப்பா. நாளைக்கெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஆனால் எங்களுக்கு நாளைக்கு லீவு போட்டுருவாங்க. ஏன் இன்னைக்கு லீவு நாளைக்கு கட்டடிக்க பார்க்குறியா? இதுதான் எங்க தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆமா, நாங்க தான் வாழை மரம் வாங்கினோம். வாழை மரம் வச்சிருக்கீங்களா? அங்க வந்து ரோஸ் வாழை மரம் சாஞ்சி. சேச்சோ. அதுக்கப்புறம் இலையே பிஞ்சிருச்சு. எப்படி சாஞ்சி போயிட்டு இருக்குன்னு பாருங்களே. இந்த இலைலாம் பீல, அந்த இலை எப்படி பிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அங்க பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா செடியெல்லாம் எப்படி கீழே இருக்குல்ல பார்த்தீங்களா? ஒரு ரோஸ் போட்டுக்கு நிறைய ரோஸ் போட்டா நல்லா இருக்கும். எங்க மத்தல காய்ச்சி காய் எப்படி சின்னதா இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? மலைக்கு எல்லாமே சாஞ்சிடுச்சு, ஆனா செடி மட்டும் சாயல. தெரியுமா? இந்த வாழைப்பழம் அப்படியே செடி கிளந்துச்சு. எப்படி குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? பெரிய மழை ஆடுது, எங்கள் வீட்டுக்குள்ள ஆடிடும். ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். கழுவிட்டு நல்லா இருக்குல்ல? இப்போ பாருங்க, சாப்பிட்டு பார்க்குறேன். ஏய், பழக்கச்சு எப்படி பார்த்தீங்களா? இருக்கா? டேஸ்டா இருக்கா? டேஸ்டா இருக்கு. இனிக்குதா? குட்டி வாழைப்பழம் சீட்டா இருக்கு. இன்னொரு வாழைப்பழம் வீட்டுக்குள்ள இருக்கு பெருசா. தெரியுமா? சாப்பிட்டு வச்சுட்டேன். தோலை டஸ்ட்பின்ல தான் போடணும். வெரி குட். காத்து குட்டி சாப்பிடானா? சரி.